ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா சிட்டிலையுமே வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ முதற்கொண்டு இன்றைக்கி வந்து ராணிப்பேட்டையில் வந்து புக் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு, புதுக்கோட்டையில் வந்து புக் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. புதுக்கோட்டையில் வந்து இந்த வாரம் எண்டு வந்து முடியுது. ராணிப்பேட்டையில் வந்து அக்டோபர் 14 வரையும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாள் கூட வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆல் ஓவர் எல்லா சிட்டிலையுமே வந்து ஒரு வாரம் இல்லை ஒரு மாதத்தில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. திருச்சியில் ஒன்றும் இந்த வருஷத்துக்கான இது வந்து ஆரம்பிக்கல. பட் லாஸ்ட் இயருக்கானதே வந்து ஒரு ஜூலை அந்த மாதம் தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேபி திருச்சிக்கு ஒன்றும் வரல. பட் ஆனால் நேற்று வந்து திருச்சியில் புக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் பார்த்தா 50% ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. ஜோசப் காலேஜ் அந்த போஸ்ட் வந்து பார்க்குறப்ப என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா வந்து ஜோசப் காலேஜில் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. 50% வந்து புக் வந்து ஆஃபர் போடுறாங்க. உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் புக்ஸ், நாவல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் காலேஜுக்கு வந்து போயிருந்தோம். பட் கொஞ்சம் ஒரு 20 ஸ்டால்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. அவங்களோட லைப்ரரியில் வந்து அந்த காலேஜுக்கு உள்ள லைப்ரரியில் வந்து நடத்துகிறாங்க. அது அவ்வளோ அழகாக வந்து அவங்களால எவ்வளோ சூப்பராக வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே நுழையும் போதே வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு போகிறது, அதுக்கப்புறம் வந்து வாங்கி முடிச்சுட்டு வந்து ஒரு என்ட்ரி பண்ணுறது. ஏன்னா யார் கொஞ்சம் நல்லா நிறைய வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் எதுவும் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி நம்ம முடிச்சுட்டு வெளில வரும்போது வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் அதை எழுதி வந்து நம்ம அதை ஸ்டிக் பண்ணோம். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த புக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே வந்து நல்ல அழகாக நிறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி வந்து அங்கே அந்த புக் ஃபெஸ்டிவல் நடத்துறதுக்கு வந்து அந்த நிறைய பதிப்பகம் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய NSS மாணவர்களே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு லைப்ரரியில் வந்து நடக்குது. ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள NSS அவங்களே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுமாதிரி நிறைய டீச்சர்ஸு அங்கே உள்ள ஃபாதர்ஸ் அவங்களாம் வந்து வந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலேஜுக்குள்ளே நடக்கிறது நான் ஃபஸ்ட்டு போனது. நான் எப்போவுமே பார்த்ததுலாம் வந்து அவுட் சைடில் தான் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடத்திருக்கும். பட் ஒரு காலேஜ் வந்து நடத்துகிறப்போ அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களால எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ பண்ணியிருந்தாங்க. நிறையா புக்ஸ் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து அந்த 50% ஆஃபர்னு சொல்லி பார்க்குறப்ப அது வந்து 1-2 ஸ்டாலில் தான் வந்து 50%. ஓவராலாக பார்த்தா 10 to 20% அப்படின்னாங்க. 20% ஆஃபர் வந்து ஸ்டாஃப்களுக்கும், 10% ஆஃபர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து அவுட் சைட்லேருந்து போயிருந்தேன். பட் எனக்குமே வந்து ஒரு 10% ஆஃபரில் கொடுத்தாங்க. ஒரு 4 புத்தகங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு மறுபடியும் வரும்போது அது எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம்லாம் கொடுத்து அதில் மென்ஷன் பண்ணி அப்புறம் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் ஒரு ஸ்டிக்கரில் வந்து ஸ்டிக் பண்ணுறது அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஒரு வீடியோ பண்ணலான்னு நான் வந்து அங்கே உள்ள நடந்ததுமே நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கும் நாளைக்கும் நடக்குதுன்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே பார்த்தா வந்து 7-8ன்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் 8. மேபி இந்த ஒரு நாளைக்கா இல்லை நாளைக்கு நடக்குது அப்படின்னு தெரியல. நான் அதில் வந்து ஒரு 5 புத்தகங்கள் வாங்கியிருந்தேன். ஒரு 130 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு சில புத்தகங்கள் நான் தேடி போன புத்தகங்கள் வந்து எனக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து காலேஜில் நடத்துனால வந்து ரொம்ப சின்னதாக நடத்துனாங்க. ஸோ நான் நிறைய புத்தகங்கள் வந்து தேடி போயிருந்தேன். எனக்கு அந்த புத்தகங்கள் வந்து கிடைக்கல. பட் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய புத்தகங்கள் இருந்துச்சு. இங்கிலீஷ் புக்ஸுமே வந்து நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இறையன்பு அவர்கள் வந்து எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட பேச்சுக்கள், அவர் வந்து IAS அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 150-200 புத்தகங்கள் எழுதியிருக்காருன்றதே வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட மேடை பேச்சுக்கள்லையுமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ உள்ள புக் ஃபெஸ்டிவலில் கூட வந்து அவர் போய் வந்து பேசுவார். அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ அழகாக வந்து பேசுவாங்க. அவ்வளோ விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். அவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு IAS இருந்தவங்க வேறு. ஸோ எனக்கு அவங்களோட புத்தகங்கள் வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு வந்து சரி அவங்களோட புத்தகங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதாவது ஒரு புத்தகங்களுமே வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 4 புத்தகம் அவர் எழுதின புத்தகங்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ முதல் புத்தகம் வந்து கடமையும் உரிமையும் அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பு அவர்கள் வந்து எழுதினது. ஸோ இதான் முதல் புத்தகமான. இது எல்லாமே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு 32 பக்கங்கள் தான் இருக்கும். பட் ஆனால் விலை எவ்வளோனா வந்து ஒரு 25 ரூபாய் தான். அடுத்த புத்தகம் வந்து உயர்ந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பு அவர்கள் வந்து எழுதினது. உழைப்பு, உறக்கம், உணவு 3ஐயும் சரியான விகிதத்தில் கலப்பதுதான் நல்ல வாழ்வுக்கு அணிந்துரை. இவற்றில் எது குறைந்தாலும் கூடினாலும் பின்விளைவுகள் ஏற்படும். உணவு உண்பதை முறையாக உட்கொண்டு அன்புடன் பகிர்ந்து ஆற்றலை பெருக்கி அதிக நாள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த உணவுன்னு சொல்லிட்டு இறையன்பு அவர்கள் எழுதின புத்தகம். இது 2வது. 3வது வந்து
மனமெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இறையன்பவர்கள் தான் வந்து எழுதியிருக்கிறது. இந்த புத்தகமே வந்து ஒரு 25 ரூபாய், ஒரு 32 பக்கங்கள் உள்ளது. 4வது புத்தகம் வந்து முத்தாய்ப்பாய் முதுமை அப்படின்னு சொல்லிட்டு இறையன்பவர்கள் எழுதிருந்தது. இந்த புத்தகத்தோட அந்த அட்டைப்படமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ முத்தாய்ப்பாய் முதுமை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புத்தகமே வாங்கினேன். இது வந்து ஒரு 4வது புத்தகம். இதுவுமே வந்து 25 ரூபா தான். ஒரு 30 பக்கங்கள் உள்ள ஒரு புத்தகம் இது. 5வது புத்தகம் வந்து மாணவனும் சீடனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இதுவுமே வந்து 25 ரூபா தான். ஒரு 32 பக்கங்கள் உள்ளது. ஸோ இது 5 புத்தகங்கள். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு புத்தகங்கள் வாங்கினேன். அது என்ன, சாதனையாளர்கள் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புத்தகம் வந்து வாங்கினேன். இதில் வந்து டால்ஸ்டாயிலேருந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க, ஐன்ஸ்டீன்லேருந்து. ஸோ அவங்களெலாம் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து டாக்டர் மே ஞானசேகர் அவங்க எழுதின ஒரு புத்தகம் வாழ்வும் வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாதனையாளர்கள் வாழும் வாக்கும்னு வைகவர பதிப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 20 ரூபாய் இந்த புத்தகம். இது வந்து ஒரு இப்போ 55 பக்கங்கள் உள்ளது. உங்களுக்கு வந்து 55 பக்கங்கள் உள்ள புத்தகம் வந்து 20 ரூபாய் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுவுமே வாங்கினேன். இது எல்லாமே வந்து அந்த வைகரி பதிப்பகம் அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து கற்பகம் புத்தகாலயம். ஸோ இந்த 1 2 3 4 இந்த ஒரு 6 புத்தகங்கள் தான் நான் வந்து ஜோசப் காலேஜில் நடந்த அந்த புக் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 145 ரூபாய் இருந்துச்சு. எனக்கு 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 130 ரூபா போட்டிருந்தாங்க வைகரி பதிப்பகம் அப்படின்னு. இப்போ பரவாயில்ல, 130 ரூபாய்க்கு நான் ஒரு 6 புத்தகம் வாங்கினேன். 6மே வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறையா விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இறையன்பு அவர்கள் வந்து எழுதினது. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நடக்குதான்னு தெரில. மேபி அந்த காலேஜில் யாராச்சும் உங்களுக்கு கான்டாக்ட் கிடச்சா நீங்கள் தாராளமாக போய் கேட்டு நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. உண்மையிலே நிறையா புத்தகங்கள் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஆஃபர் பார்த்தேன். நான் கேட்டேன், நீங்கள் 50% ஆஃபர் போட்டிருந்தீங்களே, பட் இங்கே பார்த்தா 10% 20% தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஒரு புக் ஸ்டாலை மட்டும் காட்டி அங்கே வந்து 50% இருந்தாங்க. அது எப்படின்னா வந்து அந்த டிஎன்பிசி அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி புக்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பட் ஆனால் அதோட பதிப்பு வந்து 2017. பட் நான் அந்த புத்தகத்தை எடுத்தப்போ ஒரு கிராஸ் ஆகி சொன்னார், இது 2017 இப்போ வந்து சமர்ச்சியில் அது இதுன்னு சொல்லி நிறையா மாறிடுச்சேங்க, இந்த 2017 புத்தகத்தை வச்சு எப்படிங்க பண்ண முடியும்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதை படித்தாலுமே வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்லாம் இது பண்ணிடலாம், இதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க அப்படின்னாரு. பட் இந்த கான்வர்சேஷனில் வந்து எனக்கு என்ன ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, பட் அந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகம் வந்து ஒரு 750 ரூபா புத்தகம். ஆனால் அந்த புத்தகத்தை வந்து அவர் வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அது ஒரு 500 ரூபாய்க்கு மேலே உள்ள புத்தகம். பட் ஆனால் ஒரு 150 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லி 3 புத்தகங்கள் வந்து ஒரு 150க்கும் அதுக்கு வந்து திருக்குறளோட உரை அது வந்து ஒரு ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 ரூபா புத்தகம் மதிப்புள்ள ஒரு புத்தகம் வந்து 150 ரூபாய் கொடுத்தாங்க. பட் ஆனால் அது 2017. ஸோ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து 50-60% மேலே ஆஃபர் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்டாலில் மட்டும் அவ்வளோ ஆஃபர் இருந்துச்சு. மீதி எல்லா ஸ்டால்லையுமே, மீதி ஒரு 10 ஸ்டால் மொத்தம் பார்த்துருப்பேன் நான். மீதி எல்லா ஸ்டால்லையுமே வந்து ஒரு 10%லேருந்து 20% வரையும் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அங்கே நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்க. பட் அந்த கவர்மெண்ட் புக்ஸ் மட்டும் அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க. அது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது 2017 போட்டிருந்தாங்க. ஏன்னா நான் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்களே, இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ இதே மாதிரியே இன்னொரு புக் ஃபெஸ்டிவல் உள்ளவர் வந்து அந்த புக் ஸ்டால் வச்சிருக்கவர் வந்து எனக்கு கிராஸ் ஆகிறப்ப சொல்லிட்டு போனார், இது வந்து அப்டேட்டட் புக் இல்லையாங்க, இதை படித்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் வருமானு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல் உள்ளேயுமே வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் அதையுமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கே இந்த என்னென்ன புத்தகங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த புத்தகம் தான் வாங்கினேன். இதையுமே படிச்சுட்டு நம்ம ஃபியூச்சரில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். நன்றி. Hey!